ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்னொரு புதிய மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமா எடுத்து அதை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே பாருங்க. ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நமக்கு உதவி செய்கிறார். இந்த மாசம் சொல்றார், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை உண்டா? விடுதலையும் உண்டா? விடுதலைன்னு சொல்ல, விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. 1ஆம் தேதி பல காரியங்களை பேசியிருந்தோம், விடுதலைக்கான காரியங்கள். எதெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்க போறார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியில் இருந்து, டிப்ரெஷனில் இருந்து, மனவியாதியில் இருந்து, தற்கொலை ஆவியில் இருந்து, தனிமையில் இருந்து இல்லையா, ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி 1ஆம் தேதி வாசித்தோம். இன்னைக்கும் தொடர்ந்து அந்த விடுதலையும் உண்டுனா இன்னும் சில காரியத்தை தேவன் சேர்த்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல ஒண்ணு வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30லிருந்து 31 வசனம் வரைக்கும் வாசிக்க. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கவனிக்க, முதல் காரியம், அவர் நம்மை விடுவிக்க போகிற முதல் காரியம் உபத்திரவங்களில் இருந்து. கைத்தட்டுங்க பார்க்கலாம். உபத்திரவங்களில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து. ஆமென். இங்கே சொல்றாரு, கர்த்தர் மோசேக்கு சொல்லி சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவங்களை தேவனை அறியாத ஆட்களா இருந்தாலும் சரி, எப்படியோ சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள் அவர்களை பின்தொடர்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 சொல்றாரு இல்லையா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நீங்க கடந்து போற அந்த சோதனை எல்லா மனுஷங்களும் வர சோதனை தான். உங்களுக்கு மாத்திரம் தனியா வரல, எல்லா மனுஷருக்கும் அந்த சோதனைகள் வருகிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, அங்க சொல்றார் ஆண்டவர், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையாய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியையும் அவர் உண்டா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். புரியுதா? அதான் விடுதலை. எப்ப விடுதலைன்னா, மனுஷருக்கு நேரிடுற சோதனை தான் உனக்கு வந்திருக்கு, வேற சோதனைகள் உங்களுக்கு நேரல. புரியுதா? இதை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்காவது ஒரு ஜபம் இருக்குது, நமக்காவது ஒரு ஆராதனை இருக்கு, நமக்காவது ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்காவது ஒரு உயிர்த்தெழுந்த தெய்வம் இருக்கிறார் இல்லையா? ஆமா, நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆண்டவர் இருக்கு. இப்படி நமக்கு பல விதத்துல தெய்வம் இருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க?
தேவன் உண்மை உள்ளவரா? தேவன் உண்மை உள்ளவரா? நீ நம்புறீங்களா? தேவன் உண்மை உள்ளவரா? ஆமென். நீங்கள் உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா தெய்வம் உண்மை உள்ளவர். பவுல் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் தேவன் நமக்கு உண்மையா இருக்கிறார். புரியுதா? புரியுதா? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்க திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். புரியுதா? அதான் நம்ம ஆண்டவர். உங்க திராணி எவ்வளவு தெரியும் அவருக்கு. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அந்த சோதனை வழியா போக தேவன் அனுமதிக்க மாட்டார். திராணிக்கு மேல சோதிக்காமல், சோதிப்பதுக்கு இடம் கொள்ளாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த நல்ல தெய்வத்தை கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கு தப்பித்துக் கொள்ற போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு தெரிஞ்சா ஒரு வழிதான் தெரியும், ஆனா கடவுள்கிட்ட 1000 வழிகளை அவர் வச்சிருக்கிறார். நம்ம ஜெபம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு, இந்த சோதனைக்கு, இந்த உபத்திரவத்தில் நான் தாண்டி போக எனக்கு வழிகாட்டுங்க, உதவி செய்யுன்னு சொல்லி நாம் அவருடைய காலை கெட்டியாய் பிடிச்சா அவர் நமக்கு உதவி செய்வார். என்னைக்குமே நம்முடைய சுய பலத்தை நம்ம நம்பவே கூடாது. தாவீது சொல்றார் இல்லையா, சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எதை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல உன்னை விட்டு கைவிட்டுடும். பணம் உன்னை கைவிடும், பணம் உங்களை கைவிட்டுடும், சொந்தம் உங்களை கைவிடும், உறவுகள் உங்களை கைவிடும். ஆனா ஒருத்தர் தான் உன்னை கைவிட மாட்டார். அதனால எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், தோத்திரம், இதெல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு செல்லுபடி ஆகாது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு நிமிஷத்துல அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர ஆண்டவர். உனக்கு எதெல்லாம் சாதகன்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் க்ளோஸ் மூடுவார். ஆமா சொல்லுங்க. ஏன்? உனக்கு தப்பித்துக் கொள்ளும் ஒரு வழியை கூட அவர் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த மாசம் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போ அதற்கு ஒன்று என்னன்னா, இந்த சில உபத்திரவங்கள், பல விதத்துல உபத்திரம் வருகிறது. ஆனா எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் அதற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை, சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்குவார். தைரியமா இருங்க, ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசித்து அதுபடி நடங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் இல்லையா உங்களுக்கு நன்மை செய்வார். சங்கீதம் 119 153 அதான் சொல்லுகிறது. சங்கீதம் 119 153. என் உபத்திரவத்தை பார்த்து, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உன் வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க. அப்போ இவர் என்ன ஜெபம் பண்றாரு? என் உபத்திரவத்தை பாருங்கப்பா, என்னை விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவர் தாங்க உங்களை விடுவிக்கணும். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் தான் உங்களை விடுவிக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை விடுவிக்கணும். ஆனால் நம்மை விடுவிக்கிறவர் புரிஞ்சுட்டா? அப்போ நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? புரியுதா? இதே மாதிரி ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே, என் உபத்திரவத்தை பாருங்க. அல்லேலூயா. தாவீத மாதிரி அவர் உபத்திரப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்காரான்னு தெரியல. தாவீது, யோபு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து போன பாதைகளே கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லையா? அதில் 1% கூட நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம தாங்க மாட்டோம். ஒத்துக்கிறீங்களா? யோபுக்கோ தாவீதுக்கோ வந்த மாதிரி கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அந்த துன்பங்கள் நமக்கு 1% வந்தா கூட நீ இயேசு என்ன பண்ணுவீங்க? விட்டுடுவீங்க. உண்மைதானே? நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவங்க மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது சுவாமி, அவ்வளோ விசுவாசம் இல்லை. அப்புறம் பீத்தர, ஆமா நான் ஒரு டம்மி பீஸ் தான் ஆண்டவரே, இல்லையா? ஆமாம் நான் ஒரு டம்மி பீஸ் தான் ஆண்டவரே, அதனால நான் அந்த ஊருக்கு தான் உபதேசம் ஆண்டவரே, ஆனால் உன் பார்வையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ப்ளீஸ் லாட். நானா என்னுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லிடுவேன். நான் ஒரு டம்மி பீஸ் ஆண்டவரே, சும்மா தான் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சுத்தினே தவிர மற்றபடி ஒரு டம்மி பீஸ் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஏன்? அவங்க கடந்து போன பாதையில 1% கூட உன்னால போக முடியாது. ஆனா அவங்க சொன்னாங்க, அவர் என்னை கொன்னு போட்டாலும் சரி, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை. தாவீது தான் சொல்றார், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொண்டேன் சொல்றார் இல்லையா? இரவெல்லாம் அழுது என் படுக்கை நான் ஈரமாக்கிட்டேன். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா அது இரவெல்லாம் அழுதுருப்பாரு. இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள். ஆமென். அப்ப சொல்றாரு, என் உபத்திரவத்தை பார்த்து விடுவீங்க ஆண்டவரே. மாசம் ஆண்டு உங்களை விடுவிக்கிற ஒரு மாசம். உபத்திரவங்களை பார்த்து, உங்களுடைய துன்பங்களை பார்த்து, உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து, உனக்கு இருக்கிற வேதனையை பார்த்து என் ஆண்டு உன்னை விடுவிப்பார். எதுவுமே நம்புறீங்க? ஏன்னா வசனம் தான். விடுதலையும் உண்டு உனக்கு. அதுல மாத்திர பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மனநோவில் இருந்து, தற்கொலை எண்ணங்கள் இருந்து, அதுல இருந்து மட்டும் இல்ல, இப்படியே இயேசுவனை விடுவிக்கவள். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தா அங்க வருது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உபத்திரவங்களை பார்த்து உங்களை அவர் விடுவிக்கிறவர். ஆனா அந்த உபத்திரவத்திலையும் ஏசப்பாட்டு உண்மையா இருங்க. கவனிங்க. புரியுதா? 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 ரைட். இன்னொரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எத்தனை வருஷம்? ஏமா எத்தனை வருஷம் உங்களுக்கு உபத்திரவம்? எத்தனை வருஷமா நீ கஷ்டப்படுறீங்க? நீங்க எத்தனை வருஷமா உபத்திரவத்தில் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்க? ஏதோ ஒரு உபத்திரவத்தில், ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டமோ, ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ, எதுலையோ ஒரு உபத்திரம் நீ கஷ்டப்படுறீங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்க? என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னிலிருந்து தான் பாஸ்டர். கல்யாணம் பண்ண ஒரு குடும்பம் ஆயிட்டு, குடும்பம் வந்தா பிள்ளை குட்டி ஆகி போச்சு. ரைட். எத்தனை வருஷமா நீ பண்றமா கஷ்டம்? எவ்வளவு வருஷம் கஷ்டப்படும்? 10 வருஷம். ஆனா அவங்க எவ்வளவு தெரியுமா? 430 வருஷம். எத்தனை வருஷம்? அப்ப யார் சீனியர்? அவங்க தான் சீனியர். நீ 10 வருஷம் தான். அதுல நீ உயிரா இருக்கிற தோத்தம். அவங்க 430 வருஷம். ஆனா ஒரு ஆள் கூட நான் மிஸ் ஆகல. பாத்தீங்களா? இல்லையா? ஒரு ஆள் கூட மிஸ் ஆகல. பாருங்க, எவ்வளவு அவன் அடிச்சாலும் சரி, எவ்வளவு சுமையை சுமத்தினாலும் சரி, இல்லையா, அவங்கள அடிமைப்படுத்தினாலும் சரி, அவங்கள கடினமா வேலை வாங்கினா கூட சரி, அவங்க ஒரு நாளும் யெகோவா தெய்வத்தை என்ன பண்ணல, விடல. அதனாலதான் சொல்றாரு, நான் அவங்க உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் எங்கேயோ ஒரு மூலைல இருக்கிற, நம்ம கஷ்டம் அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. இல்லவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டத்திலையும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. புரிஞ்சிட்டீங்களா? பாருங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். முதலாவது பார்க்கிறேன். இரண்டாவது, ஆளோட்டிகள் நிமித்தம். ஆளோட்டிகள்னா அவங்க வேலை வாங்குற மக்கள், வேலை செய்யலாம் அடிப்பாங்க. ஆளோட்டிகள். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல். அவர் இடுகிற கூக்குரல். மூன்றாவது, அவர்கள் படுகிற வேதனை. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? நம்ம வேகமா படிச்சுட்டு போனா தெரியாது. அவங்க பாருங்க, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிறேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிகிறேன். ஹலோ, எத்தனை வருஷம்? 430 வருஷம். புரியுதா? சில சமயம் தேவனுடைய நாட்கள் கொஞ்சம் நீண்டு போகும். சில சமயம் உடனே நமக்கு அற்புதம் செய்து தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவனும் சரியான இல்லையா அந்த லிங்க் ஆயிட்டா முடிஞ்சது கதை. போன வாரம் அந்த ஸ்பீட் பிரேக் போட்டிருந்தாங்க. ஸ்பீட் பிரேக் போடும்போதே அவங்க பஸ் வந்துட்டு
நான் நினைச்சேன் அது ஒண்ணுமே ஆகாது, ஏத்துறான்ட்டேன். ஏத்துனா டப்புன்னு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அப்புறம் தான் அந்த சொன்னாரு, பாஸ்டர் அது ஒரு லிங்க்ல இருக்கு பாஸ்டர், ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நம்ம 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 ஸ்க்ரூ போட்டாதான் இல்லையா, புல்டோஸே வந்தா இது ஒன்றும் உடையாது பாஸ்டர். புரியுதா? அப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் லிங்க் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிற உபத்திரவங்கள் அது நீண்டு கொண்டே போகும். எப்ப மனம் திரும்பி இயேசுவே இல்லையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை, அன்னைக்கு எப்ப உனக்கு அந்த உணர்வு வருதோ அன்னைக்கு உன் உபத்திரம் நீங்கிவிடும். அதுக்குதான் தேவன் பொறுமையா காத்துரு. இவங்க 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 மனம் திரும்புறதுக்கு 420 வருஷம் ஆச்சு. புரியுதா? மோசையை திட்டுவாங்க, உன்னால்தான் எங்களுக்கு நிலைமை வந்துன்னு சொல்றாங்க இல்லையா. நீ என்னைக்கு வந்தையோ, என்னைக்கு நம்ம ஆண்டு நம்மளை காப்பாத்தா சொன்னியோ அன்னைக்கே அவன் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படி கூக்கல் இட்டாங்க இல்லையா, முறுமுறுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பிறகு நம்ம வாசி இல்லையா, அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது, கேட்டு தலை குனிஞ்சாம் பாருங்க. தலை குனிஞ்சான். தலை குனி என்ன? 2 தலை குனிவு இருக்கு. நீ துன்பத்துல அவமானத்தை தலை குனிந்து இருக்கு. அந்த தலை குனிங்க சொல்ல ஆண்டவரே, இப்போ தன்னை தாழ்த்துறாங்க. தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தலை குனிந்து தொழுது. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப பாருங்க உங்க பிரச்சனை மாறும். எப்ப மாறும்? அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்தார்கள், தாழ்த்தினார்கள், விட்டு கொடுத்தார்கள். அப்ப பாருங்க ஒரு அற்புதம் நடந்தது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். எப்போ உங்க கஷ்டம் மாறும்? எப்போ உங்க உபத்திரம் மாறும்? எப்போ உனக்கு விடுதலை உண்டாகும்? தாழ்த்து. ஏன்னா உன்னோட அவர் பெரியவர். அவருக்கு முன்னாடி இல்லையா பாதாளமே தலகுனியுது, பிசாசு தலகுனிறான் இல்லையா. இயேசுவை அறிவேன், பவுல அறிவன் இல்லையா. இயேசு பிசாசு இயேசு யாருன்னு தெரியும். ஆனா இயேசு தன்னை தாழ்த்தினார், மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். அதனால்தான் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா தன் குமாரன் இயேசுக்கு கொடுத்தார். புரியுதா? தாழ்த்து, விட்டுக்கொடு. போன வாரம் பேப்பர்ல போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு ஆபீஸ்ல அந்த அதிகாரி ஏதோ சின்ன தவறு பண்ணிட்டான்னு சொல்லி, அது நிரூபணம் ஆன உடனே டக்குன்னு அந்த அதிகாரி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. பிரச்சனை சால்வ். போன வாரம் நானும் ஒரு பாஸ்டர் பேசின்னு போனோம். அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க இவருடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அவர் வந்து தான் ஹாஸ்பிட்டல் போனோம். இங்கே லேட் ஆயிட்டு. சொன்னாரு, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு பூஜை நிறைய நடக்கும் பாஸ்டர். யோ கவலைப்படாது, ஓ நான் டக்குன்னு கவுத்து வந்து தப்புன்னு விழுந்துரு, முடிஞ்சது, பூஜை நடக்காது. நான் ஆம்பளை மீசம் இருக்கு நின்று போய் அவ காலில் விழ சொல். யோ உன் சரீரங்க, அது உன் சரீரம் இல்லையா, நீ செஞ்ச தப்பு தானே. நம்ம காலிலேருந்து சிக்கா இருக்காங்களே, இல்லை ஒரு ஆளை ரெடி பண்ணி அது இட்டு போய் சொல்லியிருக்கணும், அதையும் செய்யலை. மதியம் சோறு வாங்கி கொடுக்கல இல்லையா, சாயங்காலம் ஏதோ ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்கல. இப்போ 8 மணி ஆகிட்டு, அப்புறம் பூஜை நடக்காமல் உனக்குன்னா பன்னீரை ஊற்றுவாங்கன்னு கேட்டேன் நான். டக்குன்னு போய் என்ன பண்ணு, சாரிமா டபால்னு. முடியாது, போ டப்புன்னு காலில் விழுந்துரு. எம்மா சரி தப்புமா, இந்த பாஸ்ட் போனால் இன்னும் இட்டு போயிட்டான், அங்கெல்லாம் இட்டு போயிட்டான், சுற்றி அடிச்சிட்டான் இல்லையா, நீ ஒன்றா ஒரு கேட்டுக்கோ. யார் தெரியுமா பாஸ்டர்? தேவனுடைய மனுஷன், அபிஷேகம் பெற்ற ஆளு, அன்னி பாஷை பேசுற ஆளு, பரலம். போ நைட்டு சோறு கிடைக்கா பாரு, பரலோகத்துக்கு போ. நீ பேய ஓட்டி பிசாசு ஓட்டி நைட்டு சோறு ஒண்ணு இல்லை உனக்கு. தப்புன்னு விழுந்து எழுந்துட்டு போ.
அங்க அந்த மீசை, இந்த வைராக்கியம், அந்த இது வீரம்லாம் அங்க முடியாது. தோத்துரும். கர்த்தர் அதான் சிக்க வச்சிருக்காரு இல்லையா? அதுக்குதான் உனக்கு கால் கட்டு போடுறதே, உன்னை அடக்க, உன்னை கண்ட்ரோல் பண்ண. எதுக்கு இந்த கண்ணுக்குடி மூக்கு தெரியுமா? மாடு ஏன் மூக்கு குத்துறாங்க? ஏன் இந்த மூக்கை நாங்கள் அவர் போடுறாங்க? எதுக்கு? இழுத்து பிடிக்கிறதுக்கு தான். எதுக்கு உனக்கு கால் கட்டு போடுறாங்க? எதுக்கு உனக்கு முடிச்சு போடுறாங்க? இழுத்து பிடிக்கதான். ஆமா, சொல்லுவாங்களே, கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும் பாஸ்டர். அவன் கல்யாணம் ஆயிட்டா ஏன் வர ஆள் என்ன பண்ணுவான்? ஞானம். கவனிங்க, குடும்பத்தில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வீரம், ஆண்மை ஒன்னும் காட்டுவாங்க. குடும்பம் ரன் ஆகணும். தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். தாழ்த்து அவர்கள் கேட்ட உடனே தங்களை தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். விடுதலை கட்சிச்சா? பாலும் தேனும் வர காணாத போனாங்களா? ஹலோ சிஸ்டர், போனாங்களா? போனாங்க. கொஞ்சம் தூக்கம் வந்து பாஸ்டர், கொஞ்சம் 4 மணிக்கு வந்துட்டோம் பாஸ்டர். நீங்க பேச அப்படியே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாஸ்டர். இல்லை போனாங்களா? எங்க போனாங்க தெரியலையே. பக்கத்தால கேளு. கானான் தேசத்துக்கு போனாங்க. பாலும் தேனும் ஒரு தேசம் போனாங்க. ஆமா சொல்லுங்க. நம்ம போனோம்ல, விடுதலை அடைஞ்சாதாங்க நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விடுதலை இல்லாம இல்லையா உங்களால அந்த கானான் தேசத்தோட போக முடியாது. அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தெய்வத்தை தொழுது கொண்டார்கள். புரிஞ்சிட்டீங்களா? உபத்திரம் கடந்து போயிடும். ஆமேன். ஏன்னா அவர் அறியாம ஒண்ணும் உனக்கு நடக்காது. உனக்கு ஒண்ணு நடக்குதுன்னா பைபிள் சொல்லுது, 1 பேதுருல சொல்றாரு இல்லையா, அழிந்து போற பொண்ணு அக்கினினால சோதிக்கப்படுகிறது, அதை விட விலையேற பெற்றதனுடைய விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் எப்ப வரும்? அழிந்து போற பொண்ணு அக்கினியினாலே ஆமா. இன்னைக்கு 10,000 ரூபாய் ஒரு கிராம். இயேசு ரத்தம் செய்யும். ஒரு கிராம் எவ்வளவு? 10,000. 8 கிராம் எவ்வளவு? 80,000. தோத்துரும். ஆனாலும் நான் அடுத்த மாசம் கோல்ட் ஆஃபர் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஹலோ, ஆமா. நீங்க முன்ன கொடுத்த விட இப்பதான் விலை ஜாஸ்தி. இப்பதான் உங்களுக்கு பவர்ஃபுல். ஹல்லேலூயா. 80,000 அவர்கள் கொள்ளடிச்சு போனாங்க பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு. ஆமா சொல்லுங்களேன். அப்போ அழிந்து போற பொண்ணு எதுல சோதிக்கப்படுதான்? அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்க உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. புரியுதா? சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உங்களுக்கு உண்டாகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். என்னாகமம் 11:17 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கவனிங்க, கோபம் ஆண்டவர் கோபம் மூண்டது ஒரு காரணம் என்ன? ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கவனிங்க, என்னைக்குமே ஏசப்பா கிட்ட முறையிடக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அது அவர் பிடிக்காது. ஏன்னா அடிக்கடி சொல்ற, என் கை குறுகி போயிட்டா, என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா இல்லையா கேட்கிறாருல்ல. அப்போ அவ்வளவு தூரம் சொல்ற ஒரு ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்கிறது இல்லையா, அப்புறம் கூக்குரலிடுறது, அதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. கவனிங்க இங்க பாருங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணின என்ன, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன. இந்த ஜனங்கள் கொடுக்கிற அந்த டார்ச்சர் இல்லையா, சொல்லுங்க டார்ச்சர், நம்ம சொன்னதான் புரியும். அவங்க யாரை டார்ச்சர் பண்றாங்க? மோசையை. எனக்கு கறி கொடு,
எனக்கு எனக்கு கறி கொடு, எனக்கு மண்ணா துண்ணு எனக்கு வாய்ஸ் அவைய செத்து போச்சு இல்லையா, ஒரு கருவாட்டு குழம்பாவது கொடு, ஒரு காடை குழம்பாவது கொடு, ஒரு கறியாவது கொடு, அப்படி இப்படின்னு எங்க போவோம் அழுறான் பாருங்க. அந்த வசம்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவெல்லாம் நானா பெத்த ஆண்டவரே, இவெல்லாம் நானா பெத்த ஆண்டவரே, என்கிட்ட வந்து சண்டை போடுறான், அடிக்கிறான், கல் எடுக்கிறான், கை எடுக்கிறான், கொம்பு தூக்குறான் ஆண்டவரே சொல்லி இவனும் கஷ்டப்படுறாரு. கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் உபத்திரவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க ஊழியன்றது லேசான காரியம் நினைக்கிறீங்க இல்லையா? பாஸ்டர் ரொம்ப சமாதானமா எப்போ வேணாலும் அவரை பார்க்கலாம், எப்போ வேணாலும் அவரை சந்திக்கலாம் இல்லையா, எப்போ வேணாலும் அவர் ஃப்ரீயா தான் இருப்பாரு, எப்போ வேணாலும் இல்லையா? இல்ல, நீங்க நினைக்கிறது தப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் தான் அடி, ஊழியக்காரங்கள்லாம் 2 பக்கம் அடி, எப்பக்கமும் நெருக்கம். கொரிந்தியர்ல சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல, நான் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறேன். 7ஆம் அதிகாரத்தை கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் எப்பக்கத்திலும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஒடுங்கி போகிறது இல்லை. அது அவருடைய விசுவாசம். அப்போ நெருக்கம் இருக்கிறது இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு, நெருக்கம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும் நிறைய. புரியுதா? ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் மேல உங்களுடைய கிருபையை ஊற்றுங்கப்பா இல்லையா? ஸ்தோத்திரம் வச்சு 2 ஒரு இல்லையா 2 பிள்ளையும் புருஷனையும் எங்களால் நடத்த முடியல ஆண்டவரே. ஒரு 3000 பேர் வராங்க அந்த கோயிலுக்கு, அவங்களை எப்படி பாஸ்டர் சந்திப்பாரு, எப்படி அவங்களுக்கு உதவி செய்வாரு இல்லையா? அதெல்லாம் நீங்க அறிஞ்சு அவங்க ஜெபம் பண்ணணும். என் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வரல. நீ வந்து எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? எனக்கு கேட்குது ஒரு விசுவாசி. நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தேன்னு? நான் டெய்லி வீட்டுக்கு வரேன். யார் வீட்டுக்கு வர? நீ தேவனுடைய வீட்டுக்கு வர, என் வீட்டுக்கு வரையா? ஏன்னா பாஸ்டர் நல்லா இருக்கா, என்ன ஃபோன் பண்ணிக்கிறியா? பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா என்னைய கேட்டிருக்கே நீ? சரி விடு, தோத்துறோம், நீ கேட்க வேண்டாம் இல்லையா? என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஆனா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரிலாம் தூக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் ஊழியக்காரக்கா ஜெபிக்கிறேன், அவருக்கு நல்ல சுக வேலை செவனை கொடுங்க, ஆயுஷ்நாளை கூட்டி கொடுங்க, ஆரோக்கியமா இருக்க உதவி செய்யுங்க, நல்லா பிரசங்கமான நல்லா தியானிக்க அவருக்கு கிருபை தாங்க, ஞானத்தின் ஆவியை கொடுங்கன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காய் மனைவி பிள்ளைகள் ஜெபிக்கணும். இங்க பாருங்க, இந்த ஊழியக்காரங்க அவ்வளவு உபத்திரம் கொடுக்கறாங்க. ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ ஏன் ஒண்டியா கஷ்டப்படுற இல்லையா? 70 பேரை நான் அனுப்புறேன், அவங்க மேலாம் என்ன பண்ணு, இந்த அபிஷேகத்தை கடத்தி விடு. அதனால சொல்றேன், இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க, இந்த இந்த தரிசனத்தில் இணைஞ்சு கொள்ளுங்க இல்லையா? எங்கள் பாரத்தை நீங்களும் என்ன பண்ணுங்க போட்டிருக்காம அந்த 70 பேர் மேலயும் 17 வாசி 16 மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி வா, அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அவன் அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் சுமக்கணும். கவனிங்க, நான் எப்படி பாரம் சுமக்கணும் அதே மாதிரி நீங்களும் சுமக்கணும். அப்படி தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஆமா, ஏதோ வந்தோம், காலைல சேர தொடச்சு வச்சாங்க, உட்கார்ந்துட்டோம், அப்படியே கலைஞ்சு போகல, பாரத்தை சுமக்கணும். அதான் தேவனுடைய ஆசை. ஊழியக்காரனுக்கு என்ன பாரம் கேட்கணும். பாஸ்டர் என்னது, ஏதோ பிரச்சனை இருக்கா, ஏதோ பாரம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் ஜோமன் கொடுக்கறது 2வது விஷயங்க. முதல்ல அவருக்கு தைரியப்படுத்து, நான் இருக்கிறேன் பாஸ்டர், ஜெபம் பண்றேன் பாஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் பாஸ்டர் இல்லையா? அப்படி கேட்டு அவருடைய பாரத்தை சுமந்து கொள்ளுகிற நல்ல தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்றாரு, நீ வாப்பா, நான் அவங்களோடு பேசி என்ன பண்றேன், அவங்க 70 பேர் மேலே என்ன பண்றேன், இந்த ஆவியை அவங்க மேல் நான் வைக்கிறேன். ஆமென். புரியுதா? புரியுதா? அப்போ மோசேயின் உபத்திரவங்கள் மாறினது. அப்போ எப்போ ஒரு ஊழியக்காரனுடைய உபத்திரம் கஷ்டமாறோ, நீங்கள் தோள் கொடுக்கும் போது, நீங்கள் எங்கள் பாரங்களை சுமந்து கொள்ளும் போது. ஆமா, நான் ஒருவனாய் இந்த பாரத்தை சுமக்க வேண்டியது என்னன்னு கேட்கிறாரு. 30 லட்சம் பேரை எப்படி சுமக்க முடியும் சொல்றாரு. ஒரு 70 பேரை ரெடி பண்ணுப்பா இல்லையா? ஒரு மேல நான் வச்சு ஆவி மேல அவங்க மேல வைக்கிறேன், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாரத்தை சுமப்பார்கள். புரிஞ்சுட்டீங்களா? உபத்திரவங்கள். கர்த்தர் உன்னை விடுவிக்க ஆசைப்படுகிறார். புரியுதா? புரியுதா? ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க,
ஆண்டரை விட்டுறாதீங்க இல்லையா? அவர்தான் முதலும் முடிவு அவர்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்பாவும் ஒமேகாவும் அவர்தான், ஆதியும் அந்தமும் அவர்தான், எல்லாமே அவர்தான். புரிஞ்சுட்டீங்களா? அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஒன்று, உங்களை உபத்திரவத்திலிருந்து அவர் விடுவிப்பதற்கு அவர் விரும்புகிறார். இரண்டாவது கவனிங்க, வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. துர்க்குணராகிய, ஆங்கிலத்தில் evil nature அல்லது பிசாசின் சுபாவம் உள்ளவர்கள். துர்க்குணர் யார் தெரியுமா? பிசாசினுடைய சுபாவம் உள்ளவர்கள். அவங்க கையில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார் இல்லையா? நம்ம உலகத்தில் எவ்வளோ பேர் இல்லையா அந்த அந்த குணம் உள்ள மக்களை பார்க்கிறோம். அது கிறிஸ்துவத்திலேயும் இருக்கிறது. அந்த ஈவில் நேச்சர், அந்த பிசாசினுடைய சுபாவம் உள்ளவர்கள். பிசாசுக்கெல்லாம் இரக்கமே கிடையாதுங்க. அவன் திருடவும் கொல்லவும் அடிக்கதான் அவன் வேலை. நீ ஐயோன்னு கூட்டாலும் சரி, அம்மான்னு கூட்டாலும் சரி, அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுநாதர் ஒருத்தர் தான் இரக்கம் உள்ள தெய்வம். ஆமா, ஆனா இன்னைக்கும் பைபிள் சொல்லுது, துர்க்குணராகிய மனுஷர்கள், evil nature, அந்த பிசாசின் சுபாவம் உள்ள மக்கள் இருக்காங்களா உலகத்தில்? சபையில் இருக்காங்களா? சபையில் இருக்காங்களா? குடும்பத்தில் இருக்காங்களா? கவனிங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மா அந்த பிள்ளைய அவ்வளோ அடி அடிக்குது. அந்த பிள்ளை கதறுது. ஆனா நான் நினைச்சு இது பேய் குணமா? இதுக்கு நம்மளாம் ஒரு அடி அடிப்போம், அப்பா மன்னிச்சிருங்கப்பா செய்ய மாட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு இறங்கிடுவோம். அந்த பிள்ளை எவ்வளோ கத்துது. அந்த அம்மா போட்டு அடி 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 நாச்சு. அது அப்போ அது பிசாசின் நேச்சர். மனுஷன் நேச்சர் இருக்குது, பிசாசின் நேச்சர் இருக்குது. அப்போ பாருங்க, எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்டாலும் கால் விழுந்து, அந்த குழந்தை காலை விழுது, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க இல்லையா? அந்த அம்மா எனக்கே கோபம் வருது. இயேசுவே, எனக்கு கூட சமயம் அந்த அந்த சில குணம் வரும், ஆனால் டக்குன்னு இறக்கமாக வரும் எனக்கு. ஆனால் சில பேருக்கு அந்த ஒரு குணம் தான் இருக்கும். அவனுடைய கையிலிருந்து உன்னை விடுவிக்க தேவன் விரும்புகிறார். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர், துர்க்குணராகிய இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. கிறிஸ்தவத்திலும் இருக்கிறாங்க, புறஜாதி மக்கள் மத்தியிலும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த துர்க்குணம் உள்ளவர்கள், பொல்லாத மனுஷர்கள். அவங்க கையில் நம்ம யார்த்தமா விடுவிக்க முடியும்? தெய்வத்தை தான் விடுவிக்க முடியும். பொல்லாத மனுஷர்களாகிய அவங்க கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா கொரிந்தியர் சபை சொல்றாரு, துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன். பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் எபேசா துஷ்டம் மிருகங்கள். அதெல்லாம் துஷ்டம் ஏன புடி நினைச்சீங்களா? இல்ல, மனுஷன். 1 கொரிந்தியர் 15 பாருங்க. துஷ்ட மிருகங்களோடு நாங்கள் போராடினோம். 32 நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் எபேசிலே எடுத்துட்டீங்களா? கை வைத்து கீழே இருக்கிறவங்க எடுத்துட்டீங்களா? கை வைத்து காட்டுங்க. மேல இருக்கிறவங்க மேலனா 3ஆவது மாடி. அப்போ துஷ்டம் மிருகன்னு சொல்றாரு. யார் அது? ஹலோ, எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் நான் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன? இந்த மாதிரி மிருக குணம் உள்ளவர்கள் பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கும் மிருக குணம் உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா.
பவுல் ஒரு மிருக குணம் உள்ளவன் தெரியுமா? பவுல் இருக்காரு சவுல் ஒரு மிருக குணம். அவன் வீடுக்கு தோறும் உள்ள போய் அந்த பெண்களை இழுத்து வெளியே வந்து அடித்து நொறுக்கி இல்லையா துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். ஆனா கர்த்தர் அவனை தொட்டார், மாறிட்டான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு துஷ்ட மிருகங்கள். இன்னைக்கும் மனுஷன் மத்தியில இப்படிப்பட்ட குணம் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் செபிக்கணும், நீங்க செபிக்கணும், எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்துடுவான். எப்படிப்பட்ட துஷ்ட மிருகம் உனக்கு புருஷனா கட்சாலும் சரி, அவங்கள ஜெபம் பண்ணி மாத்திடுவாங்க. எத்தனை அந்த நம்பிக்கை இருக்கு? அதான் விசுவாசம். ஆமா சொல்லுங்க. ஒரு காலத்துல இருக்கிற எல்லாருமே இல்லையா ஒரு தேவனை அறியாத ஆட்கள் தான், உலகம் படியா போன ஆட்கள் தான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபையில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு கேட்டு பாருங்க, அவங்களுடைய குணங்களே மாறி இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு மனிதர்களாய் மாறி இருக்கிறார்கள், விசுவாசிகளாய் மாறி இருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமாய் மாறி இருக்கிறார்கள். கைதட்டுங்களேன். பெண்கள் மாறி இருக்கீங்களா? அப்படி பெண்கள் மாறி இருக்கீங்களா? ஆண்கள் மாறி இருக்கீங்களா? புருஷர்கள் மாறி இருக்கீங்களா? வாலிபர் மாறி இருக்கீங்களா? மாறணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தெய்வத்தை சந்திக்க போகிறோம். அப்போ இந்த மிருக குணம் இந்த துர்க்குணம்லாம் இருந்தா நீ பரலோக வாசல் கூட எட்டி பார்க்க முடியாது. மாறணும். ஹல்லேலூயா. நான் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கணும். அவர் எதிர்பார்க்கிறார். புரியுதா? அவர் இருக்கிற வண்ணமா நாம் இருக்கணும். அதை விட்டு இன்னைக்கும் இல்லையா அந்த அந்த ரவுடிசம் அந்த பேச்சு இதெல்லாம் மாறிடணும். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு உனக்கு எப்ப விடுதலை? அந்த பொல்லாத துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இப்ப எனக்கு இருக்க விசுவாசம் இல்லையா சக்தி இருக்குமான்னு சொல்ல முடியாது. சக்தி இருக்கிற விசுவாசம் இல்லையா அங்க இருக்கிற இன்னொரு ஊழியக்காரருக்கு தெரியாது. விசுவாசம் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். என் விசுவாசம் உங்களுக்கு இருக்காது, உங்க விசுவாசம் எனக்கு இருக்காது. எல்லாரிடத்திலுமே விசுவாசம் இருக்காது. ஆனா விசுவாசம் வளரக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க இங்க நீங்க உங்களுக்கு விடுதலை என்னன்னா துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். உங்க குடும்பத்துல இல்லையா இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் இருக்கலாம், பிள்ளைகள் கூட பொல்லாத குணமுள்ள மக்களா இருக்கலாம் இல்லையா, துஷ்ட மிருகங்களாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வம் உங்க குடும்பத்தில் இருக்கிற இல்லையா கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், அல்லது எதிரியா இருக்கலாம், அல்லது உங்க கம்பெனி ஓனரா இருக்கலாம், துர்க்குணமுள்ள மனுஷனா இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவங்களை மாற்றி விடுவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். புரியுதுங்களா? நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குணமுள்ள மக்களாலும் சரி, உங்கள் ஜெபம் அவளை மாற்றும். நம்பிக்கை இருக்கா? அவ்வளவுதான் சொல்றாரு, மாறும், மாறிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாத மனுஷர்கள் இல்லையா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 22. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் மேல் வாசிமா 17 வாசி. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்திலே அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகியால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்தார். இப்ப இவன் வந்து இயேசு கிட்ட ஒரு 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 தீமையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் பேசுறான். சில பேர் பார்த்தீங்க சொல்றாங்க, போட்டு வாங்குறான்னு சொல்றாங்க.
போட்டு வாங்குறாங்கன்னு ஞானமா பேசு. சில ஆளுகள் அப்படியே வெளிப்படையா பல சொல்லுவான். சில பேர் போட்டு தான் வாங்கணும். சொல்றாரு, எல்லாருடைய துர்க்குணத்தையும் இயேசு அறிந்தார். புரியுதா? கவனி. ஏன் தெரியுமா சில பேர் தெய்வம் ஆசீர்வதிக்க இன்னும் முடியல தெரியுமா? இன்னும் உங்களாண்டு இருக்கிற அந்த துர்க்குணத்தின் ஆவியை தேவன் பார்த்து கொண்டே, இவ்வளோ சத்தியம், இவ்வளோ ஜெபம், எத்தனை வெள்ளக்காரி வந்து, ஆனாலும் உன் துர்க்குணம் ஒன்று விட்டு போக மாட்டுதுல. அதனால்தான் இன்னும் வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, துக்கம், அவமானம், கஷ்டம் எல்லாம் வருது. உன் துர்க்குணம் மாறணும். முடியாது பாஸ்டர், செத்தா கொண்டு போ, சாவு. அங்க போனா தெரியும், ஐயோ ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேன், நான் போதகர் சொல்லை நான் கேட்கல, சபைக்கும் சங்கத்துக்கு நான் தூரமான. வாசிமா நீதிமொழி 5ஆம் அதிகாரத்துல எப்ப உனக்கு புத்தி வரும் தெரியுமா? முடிவிலே. எப்பமா? உன் சரீரம் உருவழியும் போது, நீ துக்கித்து, உன் மாமிசம் உருவழியும் போது எப்ப உனக்கு புத்தி வரும்? நமக்கு எப்ப புத்தி வரும் தெரியுமா? எப்ப புத்தி வரும்? நம்மளை கட்டில் கிடையாக்கி நம்மளை கொல்லும் போதுதான், ஐயோ ஆண்டவரே நான் போதகத்தை வெறுத்துட்டேன். ஆனா எங்க பாஸ்டர் சொல்ல கேட்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு வாரமும் சொல்வாரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, துர்க்குணத்தை விட்டுடு, தேவ பிள்ளையாய் மாறுன்னு சொல்லுவாரு. ஆனா நான் தான் போட்டிருக்காத வசனம் சொல்லு. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எப்போ என் மாமிசமும் என் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, அப்பதான் உனக்கு துக்கம் வரும். இப்பெல்லாம் இல்லையா, அவன் நடக்கிறான், அவனாம் ஒரு பாஸ்டா இல்லையா, அவனாம் ஒரு பாஸ்டா. இப்ப தெரியாது உனக்கு. நீ எப்படி சொன்னாலும் நான் பாஸ்ட் தான். என்ன மேல தேவ கிருபை இருக்கு, அவருடைய அபிஷேகம் இருக்கு, அவருடைய அழைப்பு இருக்கு. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீ ஏற்றுக்கொள்ள போனா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியும், உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு நீ வெளியா வராத வரைக்கும் இல்லையா, உன் வாழ்க்கையில விடுதலை என்பதை நீ பார்க்கவே முடியாது. நோ. நான் சைன் பண்றேன். அப்படி தேவன் மாத்திட்டாருன்னா நான் இந்த ஊழியத்தை விட்டுருவேன். ஏன்? உன் மாமிசமும் சரீரமும் அழியும் போதுதான் நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம். சமயம் நாங்கள் உங்களுக்கு கடிந்து, அவருக்கு என்ன வேலை சொல்லுவார், அப்படிதான் இல்லையா, அதை செய்யாத இதை செய். இப்ப அனுபவிக்காம நான் எப்ப அனுபவிக்குது? அனுபவி ராஜா, அனுபவி. 10 வயசுல சுருளா புகை விட்டுவேன், இப்போ சுருண்டு படுத்துருக்கான். ஏன்? கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் இல்லையா? எத்தனை முறை அலட்சியம் பண்ணி இருக்கிற ஆண்டவனோடு பேசும். இன்னைக்கு அனுபவிக்கிறீங்கள? இன்னைக்கு அனுபவிக்கிறியா இல்லையா? நீங்க அனுபவிக்கிறியா இல்லையா? போங்க பாஸ்டர், போட்டு வாங்காதீங்க பாஸ்டர். கடிந்து கொள்ள என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என் போதகரின் சொல்லை நான் கேட்கல, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி நான் சாயாமல் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறையே எல்லா தீமைக்கும் என்று நீ முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும். புரியுதா? துர்க்குணத்தோடு வெளியே வந்து இதெல்லாம் உனக்கு சம்பளம் மாறி, பாவத்தின் சம்பளம் இல்ல, இதெல்லாம் சம்பளம். கட்டி மூட்டை மூட்டையா வரும். ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, நீ ஆடுற வரைக்கும் உன்னை ஆட விட்டு வர ஆண்டவர். அப்பா இனி என்னால் ஆட முடியாதுன்னு போகும்போது அவர் ஆட ஆரம்பிச்சிருவார். ஓடுமா ஓடு. யூத் மீட்டிங்கா முடியாது பாஸ்டர். கேம்பா முடியாது பாஸ்டர். ரைட். ஐயோ என்னால் போக முடியலப்பா. இப்போ அவர் ஆட ஆரம்பிப்பார். கையில் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருவாங்க. எடுத்து வீடு வீடா, ஹாஸ்பிட்டலா ரங்கால முடியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் சாயில முடியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜேஎஸ்பி முடியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் தாம்பரம் போக சொல்லுவாங்க, தாம்பரம் முடியான்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் போன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் முடியான்னு சொல்லுவாங்க, பாம்பே போன்னு சொல்லுவாங்க, பாம்பே. அவர் ஆட ஆரம்பிச்சிட்டார்ல. தேவையா நமக்கு? இப்பவே உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, அதான் பைபிள் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்திலே உன்னை சிரிசித்தவரை நீ நினை. உனக்கு தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே
உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நாள் வருது, மனம் திரும்பிடு. புரியுதா? புரியுதா? இப்ப நீ ஆட ஆரம்பிச்சுன்னா விட்டுடும் ஆண்டவரே. நினைக்கலாம் நான் ஆடுறேன், எனக்கு ஒன்னும் ஆர்டர் செய்யல, விட்டுருவாரு. உன்னால என்னால் முடியல ஆண்டவரே நான் உட்கார பத்தியா, அப்ப அவர் ஆட ஆரம்பிப்பாரு. அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை ஒத்துக்கிற? நாங்களாம் பட்டு தான் சொல்றோம். அப்போ நீ ஆடினிய பாஸ்டர்? ஆமா, நானும் மனுஷன் தானம்மா. நானா கம்ப்யூட்டர் மேல துப்புன கீழ் வந்துட்டேன். நானும் எங்க அம்மா வயிற்றுல 10 மாசம் இருந்தா வெளியே வந்தேன். ஹலோ, புரிஞ்சிட்டீங்களா? பாக்குறீங்க, எவ்வளவு பேர் பாக்குறீங்க நீங்க? ஒரு காலத்துல இன்னும் ஆட்டம் ஆடினாங்க, நான் பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன். இன்னைக்கு அவங்க அட்ரஸே இல்லை. புரியுதா? துர்க்குணராகிய மனுஷன் இயேசுனாரு, எல்லாருடைய இருதயத்தையும் இயேசு அறிந்திருந்தபடினாலே, அப்போ உன்னுடைய துர்க்குணத்தை இயேசு அறிஞ்சிருக்க இல்லையா? ஏன்னா உன் அந்தரங்க இயேசப்பாக்கு தெரியும். எவ்வளவு தூரம் உன்னை பேசுறாரு, எவ்வளவு உன்னை கடிந்து கொள்றாரு. ஆனா நீ என்ன பண்ணல? மனம் திரும்பி உன் வாழ்க்கையை இயேசப்பாக்கு ஒப்பு கொடுக்கல. ஆனா அவர் விட மாட்டார், உங்களுக்கு பேசினே இருப்பாரு. கேட்காத பட்சத்தில் தான் வெளிப்படுத்த சொல்றாரு, அவனை கட்டில் கடையாக்கி கொள்ளுவேன். அப்பதான் நான் யாரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்றாராமா? இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அவனை கட்டில் கிடையாக்கி, அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களையும் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்து. உன் துர்க்குணத்தை இயேசு அறிந்திருக்கிறார். உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். அப்பதான் உனக்கு விடுதலை, அப்பதான் உனக்கு சமாதானம், அப்பதான் உனக்கு சந்தோஷம், அப்பதான் உனக்கு சுகம், அப்பதான் உனக்கு ஆரோக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சபைக்கு நம்ம கூட்டின்னு வர்றாரு. நம்மளோடு பேசுகிறார், நம்மளோடு இடைப்படுகிறார், நமக்கு புத்திமதி சொல்லுகிறார், போதிக்கிறார் இல்லையா? நீங்கள் இந்த துர்க்குணத்தை விட்டு வெளியே வரணும் இல்லையா? அப்பதான் உனக்கு விடுதலையும். எத்தனை விடுதலை வேணும்? அப்போ குணத்தை மாத்து, உன் துர்க்குணத்தை விடு. நான்லாம் எவ்வளோ 50% துர்க்குணத்தை விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் விட்டுன்னு ஆசைப்படுறேன். வருகை முன்னாடி விட்டு நல்லா புரிஞ்சுட்டான். ஏன்னா வசனம் பார்க்க படிக்க நம்ம இன்னும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கோவப்படக்கூடாது, இப்படி எரிச்சல் வரக்கூடாது, இப்படி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எங்களையே நாங்கள் மாற்றிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், கொஞ்சமாக அந்த வசந்த வாசிக்க நிறைவானவர் வரும்போது குறைவான நம்மகிட்ட போயினே இருக்கும். அதுதான் உங்களோட பைபிள் படின்னு சொல்றது, ஜெபம் பண்ணுன்னு சொல்றது, ஆலயத்துக்கு வான்னு சொல்றது. இப்போ இன்னைக்கு ஆலயத்துக்கு வராதவங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்காது. அதான் யூடியூப் இருக்கே, யூடியூப் ஃபுல்லாக கேட்குறீங்க. நீ எத்தனை யூடியூப் பார்க்குறீங்க? போய் சொல்லாமல் சொல்லுங்க. நான்லாம் யூடியூப்பை பார்ப்பேன் பாஸ்டர். ஏன் 4-5 தான் கை தூக்குது, மற்றதான் அது பார்க்க கூட சந்தர்ப்பம் இல்லை. வரும் ஒரு நாள் யூடியூப்பையே பார்க்க வேண்டிய நிலைமை ஒன்று வரும். பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர். இப்போ ஒன்றும் டைம் இல்லை. ஏன்னா கடைசி ஒன்று சொல்லி முடிச்சேன். ஒரு முறை நான் SRMல ஒரு ஆளுக்கு சோமனை போயிருந்தேன். எங்கள் அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவர் பார்க்க போனேன். பக்கத்தில் ஒரு பெட்டில் ஒரு வயசான செங்கல்பட்டுக்காரர் தானே, நல்ல ஊக்கமாக பயில்வாசி. அங்கே SRM ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன். நான் பாஸ்டர் இல்லையா, பயில்வாசிக்கிற ஐயா தோத்தனையா, இந்த ஒரு செங்கல்பட்டியா? அப்படியா? ஏன் வீட்டில் பயில் படிக்க டைம் இல்லையா? அப்போ டைம் இல்லையா? இப்போதான் ஆண்டு டைம் கொடுத்துருக்காருயா. இங்கே இரு இல்லையா? 3 வேலையும் ஊசி குத்துவாங்க, 3 வேலையும் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு இல்லையா சோத்துன்ட்டு பயில் படி சோமண்ணு. இத்தனை இந்த நிலைமை வேணும். போங்க பாஸ்டர், அவரு நல்ல மனுஷன் தான்,
சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனோ அவர் நோக்கி வேண்டுதல் செய்வான். உனக்கு யாரும் எவ்வளவு சகாயம் கொடுத்த கூட உன் வாழ்க்கைனா இல்ல, அந்த தேவ பக்தி வேலை செய்யல. ரீல்ஸ் பார்க்கலாமா, எந்த டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாமா, அந்த படம் பார்க்கலாமா, அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா, அப்படின்னு பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாமா, அப்படின்னா பார்க்கலாம், சொல்லு, ஃபேஸ்புக் பார்க்கலாமா, அப்படின்னா பார்க்கலாம், யூடியூப் அப்படின்னா நிறைய சொல் நிறைய தெரியும் உனக்கு. டிக்கி டாக்கு, டிக்கி டாக்கு, உன் வாழ்க்கை டிக்கு தான், டிக்கி டாக்கு தான் உன் வாழ்க்கை. ஹலோ, அப்புறம் டிக்டாக், அப்புறம் ஷேர் ஷேர் ஷாட்டா, த்ரெட்டா, த்ரெட் பாரு, இதெல்லாம் தெரியுது. நம்ம நம்ம சர்ச்சி சேனல் சொல்ல ஒரு ஆள் கூட சொல்லல. மிராக்கிள் ஷெக்கினா அசெம்பிளி யூடியூப் சொல்ல பத்தியா, சேரு டேக்கு டிக்கு டாக்கு, அப்புறம் இஸ்லாம் அது இதில் ஒட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வழி. இதெல்லாம் பரலோகம் உன்னை கொண்டு வராது. உன் துர்க்குணம் மாறணும். இந்த மாசம் கர்த்தர் உன்னை விடுவிக்கணும் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ படுகிற உபத்திரத்தை பார்க்கிறாரு இல்லையா? கண்ணோக்கி பார்க்கிறாரு, வேதனையை அறிகிறாரு. ஆனா ஏன் உன்னை விடுவிக்க முடியலன்னா, நீ இன்னும் அதுக்கு ஏத்த பாத்திரமா வரல. உன்னை ஒப்புக்கொடு, வர வழி இல்லை. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஜெபம் பண்ணு, வேதம் வாசித்து இல்லையா அவர் பிரியமா வாழ கற்றுக்கோ. ஏதாவது ஒரு ஊழியம் செய், தேவனுக்கு உண்மையா இரு. ஏன்னா உன் துர்க்குணத்தை இயேசு பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? இந்த 8 மாசம் உன்னை பார்க்கிறார் ஆண்டவரே. இந்த 9ஆம் மாசம் கொண்டு வந்து இல்லையா, நான் உன்னை பார்க்கிறேன், உன் துர்க்குணத்தை உன்னை விடுவிக்க ஆசைப்படுறேன், உன்னை விட்டு கொடுப்பியான்னு கேட்கிறாரு. நீ விட்டு கொடுத்தால் தேவன் கொடுக்கிற விடுதலை உனக்கு கிடைக்கும். நம்மளா எழுந்து நிக்கலாமா? இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் பேசியிருக்கேன், இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு. நம்ம சபையுடைய யூடியூப் வந்து மிராக்கிள் ஷெக்கினா அசம்பிளின்னு போட்டீங்கன்னா யூடியூப் வரும், செய்தி வரும். ஏறக்குறைய 1000 செய்தி அது உள்ள இருக்கு. நான் 2013 பேசின வார்த்தை அது இருக்கு. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 25 வரைக்கும் இருக்கு. கேளு, விசுவாசம் பலப்படும். விசுவாசம் கேள்வினால தான் வரும். கேளு, புரியுதா? இந்த மாசம் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கு. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? உங்க ஆவில, உங்க ஆத்மாவுல, சரீரத்துல, குடும்பத்துல. ஆமென். எத்தனை நிரந்தர விடுதலை வேணும்? அதையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நிரந்தர விடுதலையும் கொடுக்க. தப்பா நினைக்காத. நிரந்தர விடுதலை இனி உனக்கு நீ அந்த பிரச்சனை பார்க்க போறது இல்லைன்னு அர்த்தம். அன்னைக்கு இந்த ஜெயம் என்னாச்சு சொன்னாரு, பாஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்த எவ்வளோ பேரு ஏன் இன்னைக்கு உங்க சர்ச்சைக்கு வராங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் இயேசுநாதரையும் உங்களையும் நான் தேங்க் பண்றேன் பாஸ்டர்னு அண்ணாச்சி சொன்னாரு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு காலத்துல இந்த மனுஷனை பார்த்தேன், அந்த மனுஷனை பார்த்தேன் இல்லையா, என்ன ஆட்டம் ஆடினான் தெரியுமா பாஸ்டர், இங்க ஒரு கத்தி இங்க ஒரு கத்தி பாஸ்டர், இன்னைக்கு அவன் கையில பைபிள் எடுத்து போறான் பாஸ்டர். அதுக்கு காரணம் இந்த கோயில் இயேசுநாதர் பாஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தெய்வத்துக்கு மகிமை உண்டாகணும். ஆமென். அப்ப இன்னைக்கு நீ விடுதலை ஆகணும்னா, ஒண்ணு ஆண்டவர் உபத்திரத்தை பார்க்கிறாரு, நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. 2வது, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவ. நீங்களும் உங்கள் துர்க்குணத்தை விட்டு நீ மாறிடணும். கர்த்தர் இல்லையா, அவங்க கையிலிருந்து உன்னை விடுவிப்பார், உன்னையும் ஆண்டவர் விடுவிப்பார். புரியுதா? கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாசம் விடுதலையின் மாசம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இன்னும் எந்தெந்த காரியத்தில் விடுதலை ஆக முடியாம கஷ்டப்படுறாங்களோ, தெய்வமே நீ கிருபையா இறங்கி இவர்களை இந்த மாசம் விடுவித்து உங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று பார்க்கிறோமே,
அப்படி விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாக இந்த பிள்ளைகளை மாற்றும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இவங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி சமாதானம் தரும்படியா ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த மாதமும் இயேசுவே நீ எங்களோடு வாரும், எங்களோடு தங்கீரும், எங்களோடு செயல்படும். ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வேலைகள், வியாபாரங்கள், தொழில் எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவுள் என்பதே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.